திருச்சி சிவா அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை ஏற்கனவே தந்துவிட்டார். பெருந்தலைவர் காமராஜரை போற்றுகிற ஒரு இயக்கமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்குகிறது. அவர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதாவதுங்க, அதை சொன்ன திருச்சி சிவா அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாருங்க. மொதல் விஷயம். ரெண்டாவது, கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான், அதாவது காமராஜர் அவர்களுக்கு என்னது கல்வி தினமாக கொண்டாடுறதுக்கு அந்த ஏற்பாடு செய்தாரு. திமுக என்கின்ற கட்சி இருக்குல்ல, திமுக கட்சி, அது காமராஜரை போற்றுகின்ற ஒரு கட்சிங்க. அது இன்னைக்கு வரைக்கும் காமராஜரை போற்றுகின்ற ஒரு இயக்கமாகத்தான் திமுக இருக்கு. முட்டு கொடுக்கலாங்க, முட்டு கொடுக்கலாம். உண்மையிலே நான் என்ன சொல்றேன்னா, திருச்சி சிவா அவர்களை மன்னித்து விடலாம். திருச்சி சிவா அவர்களையோ இல்லை திமுக காரங்களையோ மன்னிச்சிடலாம். ஏன்னா அவர்களுடைய நோக்கம் எப்போ பார்த்தாலும் இங்க வந்து காமராஜர் ஆட்சியை கொடுப்போம், காமராஜர் ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. காமராஜருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதுதான் அவங்க நோக்கம். நீ பச்சை தமிழர்னு சொல்ற, எழுச்சி தமிழர்னு சொல்ற, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இதை விட கேவலமா திமுகவுக்கு முட்டு கொடுக்க முடியுமா? அவன் செய்தது தவறு. உன்னை யாராவது கேட்டாங்களா? நீ மண்ணு உன் வேலையை பார்க்கலாம். உங்களுக்கென்று விதிக்கப்பட்ட வேலையை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். அதுக்காக திமுக கூலி கொடுக்குதுங்கிறதுக்காக, திமுக கிட்ட நம்ம வந்து கையேந்திரங்கிறதுக்காக, 2 சீட்டு சேர்த்து கொடுக்குங்கிறதுக்காக, திமுக எதை செய்தாலும் அதுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும். ஒரு திமுக காரங்க கூட செய்ய மாட்டாங்க. திமுக காரன் சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். திமுக காரங்க கூட இவ்வளவு கேவலமா செய்ய மாட்டான். நீங்கள் நடந்து கொள்வது திமுக காரர்களை விட, இந்த 200 ரூபா ஊப்பிக்களை விட மிக கேவலமாக இருக்குதுன்றதை இந்த நேரத்தில் பதிவு செய்து